ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கு நம்ம வந்துட்டு என்ன ஆப் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. தௌசண்ட்ஸ்க்கு மேலே ஆப்ஸ் இருக்குங்க. நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தம்ப்நெயில் மேக்கர்னு சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆப்ஸ் வருது பார்த்தீங்களா. ஆனால் இதில் எந்த ஆப்பை யூஸ் பண்ணலான்னு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 10 ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதில் ஸ்க்ரீன் செட் ஆகுதா, யூடியூப் சைஸோட நம்மளுக்கு அது ஸ்க்ரீன் செட் ஆகுதா, அதில் வாட்டர் மார்க் இருக்கா, அதில் ஆட்ஸ் இருக்கான்னு பார்த்து அதில் எது ப்ராப்பரானது பார்க்குறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு ஆப் சொல்லித்தரேங்க. இது வந்து பிகினர் லெவல்லேருந்து மீடியேட் வரைக்கும், இன்டர்மீடியேட் லெவல் வரைக்கும் இந்த ஆப்பை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க நிறைய யூடியூபர்ஸும் இதே ஆப்பை தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணது இதுதான், நானும் யூஸ் பண்ணுறது இதாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் கிடையாது. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான இதுவும் இருக்காதுங்க. ஆட்ஸு, வாட்டர் மார்க்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ இது ஓப்பனில் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்பை. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய பண்ணலாம். இதில் நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணலாம், இதில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். நிறைய மல்டிபர்பஸ் ஆப்புங்க. இதில் வந்துட்டு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் ப்ரெசன்டேஷன் இருக்குது, பிரிண்ட்ஸ் இருக்குது, வீடியோ, மார்க்கெட்டிங், ஆஃபீஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், லோகோ, ஸ்டோரி, நம்ம எல்லாமே பண்ணலாங்க. ஃப்ளையர்ஸ் கூட இதில் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஸோ நான் உங்களுக்கு 2 வே கற்றுத்தரேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேங்க. ஒன்று நம்ம க்ரியேட்டிவ் வே, இன்னொன்று இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்க, வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ யூடியூப் தம்ப்நெயில் நம்ம பார்க்கணும். ஸோ அதை எப்படின்னு சர்ச் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணினாலும் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணலான்னு. சப்போஸ் உங்களோட சேனல் ஒரு குக்கிங் சேனலாக இருந்தால் இந்த டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ உங்கள் குக்கிங் சேனலுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தம்ப்நெயிலோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல விரும்புகிறேங்க. ஸோ தம்ப்நெயிலுன்றது என்னென்னா உங்களோட ஃபஸ்ட் அட்ராக்ஷன், உங்களோட வீடியோட ஃபஸ்ட் அட்ராக்ஷன். உங்கள் வீடியோ எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் தம்ப்நெயிலை வச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னு பார்த்துக்கோங்களேன் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் கொடுக்குற ஹெட்டிங்கும் இதில் இருக்கிற பிக்சரும் தான் உங்கள் வீடியோக்குள்ளே அவங்கள வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரான இமேஜும் ப்ராப்பரான ஹெட்டிங்கும் நம்ம கொடுக்கணும். சப்போஸ் இப்போ இந்த ஃபுட்டோட இப்போ இதில் நம்ம நம்மளோட ஓன் ஆட் பண்ணோம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபுட் இமேஜை வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே இருக்கிறது வேண்டாம், அப்படி உங்களோட ஓன் ஹெட்டிங் டைப் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன் கேட்கும் டெலீட்டுன்னு. அதை நம்ம டெலீட்டுன்னு கொடுத்துடலாம். அப்போ டெலீட் எலிமெண்ட்டாக டெலீட் குரூப்பான்னு கேட்கும். எலிமெண்ட்டுனா அங்கே இருக்கிற ஒரு வார்த்தையும், குரூப்புன்றது மொத்தம். ஸோ நம்ம மொத்தமாக டெலீட் பண்ணிட்டோம்னா போயிடும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஃப்ரூட் சாலட் வித் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். நம்ம ஹெட்டிங் அதுதான் இருக்குன்னா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னாலும் போடலாம். ப்ளஸ் போயிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு வேண்டிய டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். கேலரி இருக்குது. உங்களோட டெக்ஸ்ட் எப்படி என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்டு இதில் திருப்பி நீங்கள் போய்ட்டு மாற்றிக்கலாம். மேலே இருக்கு பாருங்கள், பேக்ரவுண்ட், ஃப்ளவர், நேச்சர், அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோடது ஓன் வேணும்னா கூட நீங்கள் கூகுள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட் அ ஹெட்டிங், ஆட் அ சப் ஹெட்டிங், ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட். ஸோ எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்டிங் தான் போடணும். ஸோ நான் ஹெட்டிங் போடுறேன். இல்லை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஆட் ஹெட்டிங்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஆட் ஹெட்டிங்கை நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன ஹெட்டிங் டைப் பண்ணணும், இந்த தம்ப்நெயிலோட மெயின் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் வித் நட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் இதில் என்னன்னாங்க, நம்மளோட
ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன எழுதியிருக்கு அது கிளியராக இருந்துச்சுன்னா தாங்க வியூவர்ஸ்க்கு வந்து அது அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளக்க போகிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதான் வேணும். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் கலர் ஓகேவான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த எழுத்து வந்து கிளியராக இருக்கணும். நான் பிளாக்கே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த இமேஜில் என்னெல்லாம் கலர் இருக்கோ அதே இங்கே வருங்க, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பிளாக்கே யூஸ் பண்ணுறேங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட லோகோ வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்க. லோகோ கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனல்னு ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா, தம்ப்நெயிலில் வந்து நம்மளோட லோகோ வந்து மெயினாக இருக்கணுங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த லோகோ கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட சேனல் பேர் கூட சில பேருக்கு மறந்துடும். ஆனால் நம்ம லோகோ வந்து நிறைய பேருக்கு மறக்கவே மறக்காது. ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா, அது எப்பயுமே அதே லோகோ இருந்துச்சுன்னா மறக்காது. இந்த பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு வந்து நான் இவங்களோட சேனல்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சமையல்ன்றது வந்து ஒரு பெரிய சேனல். அந்த சேனலோட பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அவங்களோட லோகோ வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல மைண்டில் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ அவங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோவை பார்த்துட்டாங்கனாலே அதை வந்து அவங்களோட சேனல்னு பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. வெங்கடேஷ் பத் சாரோட குக்கிங் சேனலும் அப்படி தாங்க, ரொம்ப ஃபேமஸான சேனல். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லோகோவை பார்த்துங்களே உள்ளே போயிடுவாங்க. இன்னொன்று அவங்களோட தம்ப்நெயில் தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் உள்ளே போவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு என்னோடய லோகோ போட போகிறேன். நான் வந்து ஏற்கனவே இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்லோடுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ஆப்புக்குள்ளேயே வந்து நம்மளோட ஃபோட்டோஸை வந்து இந்த ஆப்புக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குங்க. அப்லோட் போயிட்டு இங்கே அப்லோட் மீடியான்னு கேட்குது பாருங்கள். இமேஜஸ், வீடியோ, ஆடியோன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது வந்து ஏற்கனவே இருக்குங்க. இதுக்குள்ளே பாருங்கள், அப்லோட் மீடியான்னு இதுக்குள்ளே இருக்குங்க. ஸோ நான் வந்து என்னோடய சேனல் லோகோ இதுக்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன்லேருந்து போய்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடது இருக்குது. ஸோ நான் வந்து என் சேனல் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே இல்லை எங்கே வந்து இமேஜ் கட் ஆகாமல் இருக்கோ அங்கே நம்ம வச்சுக்கலாங்க. ஓகே, செட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட தம்ப்நெயில் ரெடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை டவுன்லோட் பண்ணி இங்கே இருக்க அந்த ஆப்ஷன் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகிக்கும். போய்ட்டு சேவ் அஸ் இமேஜ்னு கேட்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தம்ப்நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி நம்ம ஓன் வீடியோஸ் ரெடி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாங்க. ஓன் தம்ப்நெயில் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து நம்மளோட ஓன் ஐடியாஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ போய்ட்டு இங்கே வந்து திருப்பி யூடியூப் தம்ப்நெயில் நீங்கள் சர்ச் பண்ணணும். இது வந்து செகண்ட் வேங்க. அதாவது வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணி சும்மா நம்மளோட இது போட்டோம். அதில் இருக்கிற பிக்சர்ஸ் வச்சு இது வந்து நம்ம ஓன் பிக்சர்ஸ் போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சரி, இப்போ வந்து என்னோடய கான்செப்ட் வந்துட்டு ரிலேட்டட் டு சி ஆர் சன்செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சன்செட்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போய் என்ன பண்ணணுன்னா, கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லை உங்களோட vlog ரிலேட்டடானா உங்கள்கிட்ட இருக்க ஏற்கனவே உங்கள் கேலரியில் இருக்கும் அந்த இமேஜை, அதை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய கேலரியில் அந்த ஆப்ஷன் ஏற்கனவே இங்கே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், அந்த இமேஜை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ட்ராக் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ இமேஜை நான் செட் பண்ணிட்டேன். அது ஸ்க்ரீன் சைஸ்லாம் பார்த்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஃபாண்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டு கொடுக்கணும், ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் சேம் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கொடுக்கணும். ஹெட்டிங்கில் போயிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து
சன்செட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களோட ஹெட்டிங் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். இந்த ஹெட்டிங்ன்றது மெயின் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தம்ப்நெயிலை வந்து நம்மளை பார்க்க வைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறதுனால நான் இதை சன்செட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேங்க. இதோட ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு வேண்டுற அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஆப்ஷன் என்னென்னு வேணுமோ, நீங்கள் கிளாசிக்காக வேணுமா, எப்படி வேணுமோ, இந்த மாதிரி நார்மலாக வேணுமா, அதை ஆக்சுவலாக வந்துட்டு வியூவர்ஸ் பார்க்குறப்போ வந்து விசிபிளாக இருக்கணும். அதுதாங்க மெயின் விஷயம். அந்த கலரும் சொல்லிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு அதை வந்து மறைச்சிடக்கூடாது. அந்த பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்துட்டு இந்த ஃபாண்ட் கலரை வந்து மறைச்சிடக்கூடாது. அதுதாங்க மெயின் விஷயம். இதில் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் உங்கள் லோகோ போய்ட்டு அப்லோட் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் இப்போ கேலரியிலேருந்து எடுக்காமல் அப்லோடில் வச்சிங்கன்னா இதே ஆப்புக்குள்ளே இருக்கும். ஸோ எப்போல்லாம் வேணுமோ உங்களுக்கு 100 டைம்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேலரினா நம்ம போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதனால் எனக்கு இருக்குங்க, இங்கே இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தாங்க நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.